அன்பு என்பது இறைவனுக்கு செவி சாய்ப்பதாலே வருகிறது என்ற இறை வார்த்தையை மனதில் இருத்தி அவருக்கு செவி சாய்க்க என்ற விருது வாக்கோடு சேலம் மறைமாவட்டத்தின் புதிய ஆயராக பொறுப்பேற்று இருக்கும் நம் பாசமிகு ஆயர் மேதகு அருள் செல்வம் ராயப்பன் அவர்கள் பன்ருட்டி அருகே உள்ள சாத்திப்பட்டு என்ற கிராமத்தில் திரு அருள் செல்வம் திருமதி காணிக்கை மேரி தம்பதிகளுக்கு 7வது குழந்தையாக பிறந்தவர். எளிமையான குடும்பத்தில் பிறந்த ஆயர் இறை நம்பிக்கையிலும் பக்தியிலும் சிறுவயது முதல் வளர்க்கப்பட்டுள்ளார். அன்னை மரியாள் மீது அளவு கடந்த பற்று கொண்டவர். கல்வி அறிவிலும் சிறந்து விளங்கியவர். இறைவன் மீது கொண்ட அளவு கடந்த பற்றினால் தம் வாழ்வை இறைவனுக்காக அர்ப்பணித்து 35 ஆண்டுகளாக பல ஆண்மக்களை அறுவடை செய்யும் மேய்ப்பராக விளங்குகிறார் நம் அன்பு ஆயர். 35 ஆண்டுகால துறவற வாழ்வில் கிட்டத்தட்ட 31 ஆண்டுகள் குருக்களை உருவாக்கும் மகத்தான பணியை மேற்கொண்டவர். இவரிடம் பயிற்சி பெற்ற மாணவர்களுள் 10 பேர் ஆயராகவும் 1300க்கும் மேற்பட்டவர்கள் குருவானவர்களாகவும் உலகெங்கும் நற்செய்தியை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவின் போதனைக்கு ஏற்ப வாழ்பவர். ஏழை எளிய மக்கள் மீது அளவு கடந்த பற்றுள்ளவர். அன்பு என்ற ஒற்றை வார்த்தையில் அனைவரையும் கவர்ந்து இழுக்கும் சக்தி கொண்ட எளிமையான மனிதர். ஆயர் அவர்கள் திரு அவை சட்டத்தை நன்கு கற்று தேர்ந்து முனைவர் பட்டம் பெற்றவர். திரு அவை சட்டத்தை கிறிஸ்துவ மக்கள் அனைவரும் எளிதில் புரிந்து கொள்ள மாதா தொலைக்காட்சியில் 117 வாரங்களாக விளக்க உரைகளை அளித்துள்ளார். இறை மக்களுக்கு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் உள்ள ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் என அனைவருக்கும் திரு அவை சட்டத்தை குறித்து விளக்கக்கூடிய வல்லுநராக விளங்கக்கூடியவர் நம் அன்பு ஆயர். சிறந்த பேராசிரியர் என்பதை கடந்து மகத்தான மறைவுரையாளரும் ஆவார். எவ்வாறெனில் இவரது மறையுரையை கேட்க துவங்கினால் கல்மனதும் கரையும் புல்லும் போர்க்களம் பூணும் என்பதற்கு ஏற்ப எளிய நடையில் தாய் தன் பிள்ளைக்கு உணவு ஊட்டுவது போல் வாழ்வு தரும் உணவாம் இறைவார்த்தையை ஊட்டக்கூடியவர். திருவிவிலியத்தை காதலித்து திரு அவை சட்டத்தை திருமணம் முடித்துள்ளேன் என்று ஆயர் அவர்கள் அடிக்கடி கூறுவாராம். திருவிவிலியத்தை எந்த அளவுக்கு காதலித்து இருக்கிறார் என்றால் திருவிவிலியத்தில் உள்ள 73 புத்தகங்களையும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வாசித்து நேர்த்தியாக பதிவு செய்து தக்க இசைக்கலவையுடன் இறைவார்த்தை ஒளியிலே என்ற பெயரில் ஒளி நாடாவாக வெளியிட்டு 1,50,000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்துள்ளார் என்பது வியக்கத்தக்க செய்தியாகும். பிஷப் அருள் செல்வம் ராயப்பர் என்ற பெயரில் யூடியூப் சேனலை துவங்கி அன்றாடம் நிகழ்த்தும் மறையுரையை வெளியிட்டு வருகிறார். திருவிவிலியம் கையில் இருக்கிறதா? இல்லை என்ற பதிலுக்கு ஆண்ட்ராய்டு போன் இருக்கிறதா? எடுங்கள். தமிழ் ஆடியோ பைபிள் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். இறை வார்த்தையை படிக்க நேரமில்லையா? வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கேளுங்கள் என நவீன தகவல் தொடர்பு சாதனங்களை கற்பனை திறனுடன் பயன்படுத்தி நற்செய்தியை பரப்பி வருகின்றார் நம் அன்பு ஆயர். நற்செய்தி அறிவிப்பவர்களின் பாதங்கள் எத்துணை அழகாய் இருக்கின்றன என பவுலடியார் மொழிந்தது போல் உம் பொற்பாதங்கள் அழகானவை. உம் பொன்வாய் மொழியால் வாசித்த இறை வார்த்தை செவிமெடுக்க ஆர்வம் கொள்கின்றோம். எங்கள் அன்பு ஆயரே, நீர் அவருக்கு செவிசாய்க்க என்ற விருது வாக்கோடு எம் மறை மாவட்டத்திற்குள் அடியெடுத்து வைத்துள்ளீர். நாங்கள் உமக்கு செவிசாய்க்க இறைவழியில் நடக்க உம் கரம் பிடிக்கின்றோம். உங்கள் பணி சிறக்க எம் சீவியின் பள்ளியின் சார்பாக வாழ்த்துகின்றோம், ஜெபிக்கின்றோம். Dear Reverend Father Peter Francis, the parish priest of Shavapet, Reverend Sister Tekla Joseph, the correspondent of this school,
Sister Deepthi, the principal of the school, Father Charles, Sister Paulette, Sister Ramya, my dear teachers, my dear beloved students, my dear collaborators of this great school, Clooney Vidyaniketan. Sometimes when I passed through this road, I saw how Clooney sisters are here present. Now, after the description of the history, I come to know how it is born of St. Joseph's Matriculation School. Today we visited so many schools, and then finally we have landed here. The best is reserved for the end, I think. What am I to tell you? First of all, thank you and thank you, for your excellent work in collecting my photos and making me a very good citizen. Very grateful to you. It shows your love for me, for the church, for Christ. That's why you did it. I always tell people this little anecdote. It seems a donkey was complaining. What? These people are not consistent. Yesterday they garlanded me. Today they are beating me with stones. They are stoning me. Then the donkey was asked, yesterday did you go alone? No. Jesus of Nazareth sat on me. You made a mistake. All the garland was for Jesus, not for you. So like that, when people praise me in glowing terms, like our friends did, like Sister Tekla did, Dipti did, I feel very humble. I am carrier of Jesus Christ. Everything is to God. All glory, not to us, Lord, not to us. Glory is to you. That's what we all must think. For you also, there is birth only when you practice the human good qualities. When you are people of sincerity, honesty, punctuality, people who are faithful to your promises, that makes you honored. So remember, children and teachers, that the real birth is when we are for the right principles, right values in our life. That's the first message I wanted to share with you. I want to appreciate the good work done by our Clooney sisters. St. Joseph of Clooney, the great foundress, Anne-Marie Jauvin, was a daring and courageous woman who especially concentrated on the education of young girls. Today the Clooney sisters do this educational apostolate so many places. But then they also focus on the poor, the needy, the unfortunate ones. Just now before coming here, I saw some of their social activities that they were doing. Tailoring, and many parliaments, and then typewriting institute even during these days, and then so many other activities which they are doing, and especially in Salem, Anvelam, where they take care of the really unfortunate ones. They are doing marvelous work. One of their works is here in this CBSE school, Clooney Vidyaniketan. Why? They are dedicating their apostolate for you, that you may become channels of mercy, compassion. That is the main thing. The heart of education is the education of the heart. The heart of education is the education of the heart. It is not merely putting inside the hard disk of your mind
statistics and information. Your heart has to be formed to do good to the people. I'm happy this school has as its motto, pray and work. Whatever religion you may belong to, it doesn't matter. Without God, we can do nothing. We can do nothing. During this pandemic, we know all the more our life is in the hands of God. All the more so. You should be really prayerful students and teachers. That is my vision. The psalmist says, put no trust in princes, in mortal men in whom there is no help. Take their breath, they return to clay, and their plans that they come to nothing. Yes. Psalm 127 says, in vain is your early rising. You are going later to rest. Unless the Lord builds the house, all the builders labor in vain. Unless the Lord protects the city, all those who labor in vain. Yes, for his beloved, the Lord gives blessings even in their sleep, the psalmist says. Saint Ignatius of Loyola said, pray as though everything depended on God. Pray as though everything depended on God. I want that all the teachers and students who go out of this Cluny educated believe in the Almighty, believe in the above, believe in the book of Exodus, when the people of Israel were fleeing from the clutches of Pharaoh. They see the Red Sea in front. They are not knowing what to do. At the back, Pharaoh's armies are chasing them. Danger in the front, danger at the back. Only they can look about to God. Miraculously, the sea gives way, and then the people of Israel escape to safety. We have to constantly raise our minds and hearts to God, my dear children, my dear teachers. Secondly, work. Your motto is about work, hard work. Genius is only 1% inspiration, 99% perspiration. At the end of the day, if any of the students is able to say, I worked harder than my companions, that matters much before God than other students who didn't work hard and got more marks. I have put in lot of effort, you have to say. The glory of God is a man and woman fully alive and fully active. We should not forget it. A 10th standard boy got 80% in the SSLC examination. The teacher asked him, tell me, my dear boy, did you put in all your effort? He said only 50%. I worked hard. Then he asked him, how old are you? He said 16 years. No, you are really 8 years of age. Then he asked, how many hands have you? 2 hands. No, you have only 1 hand. How many legs have you? 2 legs. No, you are lame. How many eyes have you? 2 eyes. No, you are 1 eye. The teacher told him in this way, in order to realize he lived a half-hearted life, because he gave only 50% of his life and energy. That's why the same Ignatius said, after saying, pray as though everything depended on God, work as though everything depended on you. Work as though everything depended on you. You should be known as a prayerful person. You should be known as a hard-working person. You should never be known as a lazy person. So these are 2 of the qualities and attributes
focused on yourself. To these, I want to add two more things. What is this? That is not in the motto of the school. My own motto of completion of a good personality. You should be a compassionate person. Compasione means you suffer with others. Your parents suffer so much for you, suffer with you. You should suffer with them and for them, my dear children. When I was a small boy, they simply tell me to go to school, starting from first standard. No LKG, UKG. Now pre-KG also. Even before that also. You know how much trouble the parents take to send the children to school to educate them. But then, when children become big, they forget their sacrifices. You have to suffer with the parents, for the parents, by studying God, by taking care of them in the old age, my dear children. That is my request to you. Whenever somebody is in problem, in difficulty, we have to help them. That's why I spoke about the formation of heart. I repeatedly speak about doing some good to somebody every day. Even if you are rich, you have to work hard. Not only to take care of the parents, but to take care of the poor and the abandoned, as our holy sisters are doing. Imitate their example. I am going to come to a good position in order to help the poor and the downtrodden. Make a firm resolve, my dear children. That is compassion, compassionate people. When your heart doesn't melt, when somebody is in tears, you are not a good human being. You are not a believer. You are not a glorious student. Your heart must melt when somebody suffers. Do some good every day. You will become attractive. To that I join. Learn something new every day. No need of beauty parlor, ointments, perfumes. You don't need it. Learn something new every day. Do some good every day. You will be the most charming and attractive person. Today, take it for your life message. The last adjective I want to say is we should be humble. Because what is it that we have not received? St. Paul says in the Bible, if all that you have is what you have received, why will you boast? You have nothing to boast. Your life, God's gift, your education, your family, everything God has given. I should be humble. I should respect my parents, teachers. I should respect every human being. So, this is how I envisage a good human being. Prayerful person, hardworking person, compassionate person, and finally humble person who respects others, who is grateful always. I wish each and every one of you here in this hall today, it is God's wish that I am to come here today, and I wish each of you and your families good health, joy, peace of mind, prosperity, and God's abundant blessings. Thank you. God bless you.